இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது இந்த இஸ்லாமிய மதத்தை யார் யார் உருவாக்குனது அப்படின்னு இஸ்லாமியர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஓ எங்கள் கண்மணி நாயகம் எங்கள் முகமது தாயா இந்த புண்ணிய மதத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அவரை தான் தெரியும். அப்போ நம்ம முகமதுக்கிட்ட போய், ஐயா இப்படி இந்த இவ்வளோ பெரிய இந்த புண்ணிய மதத்தை நீங்கள் தோற்றுவிச்சது எப்படியா, இப்படிப்பட்ட புண்ணியவானா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் சொல்லுவார், நானும் இந்த புண்ணிய மதத்தை தோற்றுவிக்கலை, கேப்ரியல் தூதன் தான் என்கிட்ட சொன்னாப்புல, அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மதம் எங்களுக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன்னு கேட்டால் முகமதுவே கிட்டத்தட்ட ஒரு 3 தடவைக்கு மேலே என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய மலைக்கு போய் அங்கேருந்து குதித்து தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சுருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் இவருக்கு வெளிப்படுகிற அந்த வெளிப்பாடுகளும் அந்த வகைகளும் அவர் செய்கிற யுத்தங்களும் எங்கே பார்த்தாலும் கற்பழிப்புகளும் அவசியமில்லாத பிரச்சனைகளும் இப்படி உருவாகிற இதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு, இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவருக்கே அவருடைய மனசாட்சியை அவரை குற்றப்படுத்தியிருக்கு. ஏன்னா தான் செய்கிறதும் போய் கனானாவை பிடிச்சி அவன் நெஞ்சில் பழுக்க காய்ச்சின கம்பியை வச்சு குத்தி அழுத்தி சித்திரவதை பண்ணி அப்புறம் அவன் பொண்டாட்டியை போய் கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் கொடூரமான காரியங்களை முகமது செய்கிறாப்புல. செஞ்சுட்டு கடைசியில் தன்னை நபின்னு சொல்கிறாப்புல. இப்போ இதையெல்லாம் அவருடைய மனசாட்சிக்கு அவராலேயே அதை சகிச்சு கொள்ள முடியலை. என்னடா இது, நம்மளை நபின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் இவ்வளோ கொடூரமாக இருக்கே, இது எங்கே போய் முடியுமோ, நாளைக்கு இன்னும் அதிகமான கொடூரங்கள் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகமது என்ன செஞ்சுருக்காப்புல, போய் ஒரு மலை மேலே ஏறி போய் குதித்து தற்கொலை பண்ணிக்க போயிருக்காப்புல. இதே மாதிரி கிட்டத்தட்ட வெவ்வேறு காலகட்டத்தில் 3 முறைக்கு மேலே போய் தற்கொலை பண்ண போயிருக்காப்புல. அப்போ இவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு, நீ என்ன இப்படி சந்தேகப்படுற, நீ நபி தான், அல்லாஹ் தான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கான், அல்லாஹ் தான் உன்னை இந்த யூதர்களை கொள்றதுக்கு யூதர்களை எல்லாம் காலி பண்ணிவிட்டு உன்னை தெரிஞ்செடுத்திருக்கான், யூதர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டான், நீ இனிமேல் நான் சொல்கிற இப்போ உருவாக்குற மதத்தை தான் இனிமேல் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நீ நம்பு, நீ நபி தான் அப்படின்னு இவர் காசில் சத்தம் கேட்டிருக்கு. இவர் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு முறை போய் தற்கொலை பண்ண போய் திரும்பி வந்துடுவார். ஏன்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இவர் தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சுருக்கார். கடைசியில் இவர் கொடூரமாக விச வச்சு அநியாயமாக செத்தாப்புல. அப்போ இவருடைய வாழ்க்கையில் இவருக்கே மனசாட்சி குத்தி இருக்கு, தான் செய்கிறது இவ்வளோ பெரிய கொடூரம், அவருடைய மனசாட்சிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த ஏன்னு கேட்டால் வர்ற வகையெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அது ஒரு புதிய கலாச்சாரத்தை, அவசியமில்லாத கொடூரமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டுருது. அதனால இவர் பயந்து போய் தற்கொலை பண்ணிக்க போய் முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலை பண்ணவும் முடியாமல் அந்த கேப்ரியல் அப்படிங்கிற இந்த புண்ணியவான் இந்த முகமதுக்கிட்ட நீ நபிதான் நம்பு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கடைசியில் கொடூரமாக சாகிற வரைக்கும் அவரையும் ஏமாற்றி, அதனால இன்னைக்கு இந்த உலகத்தையும் ஏமாற்றி விட்டுருக்காப்புல. யாரு? அந்த கேப்ரியல், அந்த ஜிப்ராயில் தூதன். இந்த ஜிப்ராயில் தூதனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக இன்னொரு தூதன் இருக்காப்புல. இந்த ஜிப்ராயில் தூதனுடைய வேஷத்தில் இன்னொரு தூதன் இருக்காப்புல. அந்த தூதனை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன செஞ்சுருக்காப்புல, இந்த புண்ணிய மதத்தை அவர் எப்படி இந்த முகமதுக்கு பின்னாடி இருந்து உருவாக்குனார், இப்போ வரைக்கும் எப்படி அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கி உலகத்தையே சீரழித்து நாசமாக்கி அதை வச்சுருக்காப்புல. அந்த தூதன் யார் அப்படின்னு வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யணும். ஏன்னா மற்றவர்களும் இந்த புண்ணிய மதத்தை உருவாக்குனது யார், எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பாவம் இந்த இஸ்லாமியர்கள் அவங்க இந்த புண்ணிய மதத்தை எப்படியோ நினச்சி வச்சுருக்குறாங்க. அதனால தான் இதை பற்றி பேசினாலும் எதை செஞ்சாலும், நேற்று கூட பார்த்தோம், பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பொம்பளை கனவுல கண்டாலாம் இன்னொரு பக்கத்தில் டீச்சரு கிளாஸில் படித்து கொடுக்குற டீச்சர் முகமதுவை பற்றி தப்பாக பேசினா, அதனால அல்லாஹ் எனக்கு கனவுல காணிச்சு கொடுத்துட்டான், நான் போய் கொல்ல போகிறேன்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு போய் கழுத்தை அறுத்துருக்காளே, 2ஆக கிழிச்சிருக்காளே, தொண்டையை 2ஆக கிழிச்சு குத்தி கிழிச்சு கொண்டிருக்காளே. அப்போ அந்த அளவுக்கு அந்த புண்ணிய புஸ்தகம் அவங்களுக்கு அப்படிப்பட்ட வெறியை ஏற்படுத்தி விட்டு அப்படி தான் இவங்களை இன்ன வரைக்கும் வாழ வச்சுருக்கு.
என்னென்ன கொடுமைகள் இந்த உலகத்தில் நடக்க போகிறதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புண்ணிய மதத்தில் உள்ள இந்த கொடூரங்களை நம்மளும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் தெரிய வைக்க வேண்டியது நமக்கு புண்ணியம். ஒருவேளை நாளைக்கு நமக்கே புண்ணியம் செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த புண்ணியத்தை அவங்களுக்கு அறிவிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அப்போ இந்த கேப்ரியல் தூதனை பற்றி முதலாவது நம்ம பார்ப்போம். இந்த முகமது சொன்ன எனக்கு கப்ரியல், இந்த ஜிப்ராயில் தூதன் தான் வந்து என்னை குகையில் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ படி அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லவும், அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஜனங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் இந்த மதத்தை உருவாக்கிட்டாப்புல அப்படின்னு முகமது சொல்கிறாப்புல. அந்த ஜிப்ராயிலை பற்றி வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி முதலாவது சொல்லும் பொழுது, இங்கே பாருங்கப்பா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பாருங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னாரு. அதாவது கனிகள் அப்படின்னா கேரக்டர். அப்போ அந்த கேரக்டரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவன் தீர்க்கதரிசியா, இவன் யதார்த்தமான நல்ல தீர்க்கதரிசியா இல்லை கள்ள தீர்க்கதரிசியான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த கனி என்ன அப்படின்னா, அன்புள்ளவனாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், சமாதானமாக இருப்பான், பொறுமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இச்சை அடக்கமாக இருப்பான். அதாவது கனியில் கேரக்டரில் நல்ல யதார்த்தமான உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு எந்த விதமான குணம் இருக்கும் அப்படின்னா, இந்த அன்பு சந்தோஷம்லாம் இருந்தாலும் அதே நேரத்தில் இச்சை அடக்கமாக இருப்பாங்க. இந்த இச்சை அடக்கம் இருந்தால் தான் அவங்க உண்மையிலே கடவுளுக்கு பயப்படுகிற யதார்த்தமான தீர்க்கதரிசிகள், யதார்த்தமான நபிகள் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். அதனால தான் இந்த இச்சை அடக்கம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அது கள்ள தீர்க்கதரிசிகள் தான். ஏன்னு கேட்டால் மனுஷங்க, அது தீர்க்கதரிசிகளாக யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்பயாவது ஒரு தடவை பாவம் செய்து ஒரு வேளை தோற்று போகலாம், வீழ்ந்து போகலாம், பிசாசு எப்படியாவது ஏமாத்திடலாம், அப்படி நடக்கிறது உண்டு. ஆனால் எப்போவுமே எப்போ பார்த்தாலும் செக்ஸு, எப்போ பார்த்தாலும் கன்னிகைகள், எப்போ பார்த்தாலும் அடிமை பெண்கள், எப்போ பார்த்தாலும் ரத்தம் குடிக்க, போர் செய்ய, வெட்ட குத்த இதே வேலையில் இருந்தால் அப்போ அதை என்னென்னு சொல்கிறது? அதை அன்புன்னு சொல்கிறதா, அதை சமாதானம்னு சொல்கிறதா, இல்லை சாந்தம்னு சொல்கிறதா, இல்லை நற்குணம்னு சொல்கிறதா? அப்போ இச்சையடக்கமே இல்லாமல் ஏகப்பட்ட மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இச்சையடக்கமே இல்லாமல் அடிமை பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கே போனாலும் கற்பழிக்கிற வேலையில் இருந்தால் அதுக்கு பேர் கனி உள்ள ஒரு மனுஷன் அல்ல. அப்படி கனி இல்லாத ஒரு மனுஷன், அப்படி இச்சையடக்கம் இல்லாத ஒரு மனுஷன் நபியாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, நபியாக இருக்க முடியாது. அதனால அப்படி தன்னை தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இச்சையடக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு அர்த்தம். அதனால நம்முடைய ஆண்டவர் இந்த 2 விஷயத்தை வச்சு நமக்கு கள்ள தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. முகமது சொன்னது மாதிரி என்ன வந்து ஜிப்ராயில் தேவதூதன் தான் வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இப்படி ஒரு மதம் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றது நியாயம்தான். பவுல் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் இல்லை, அவங்க வந்து ஒரு வேஷத்தை தரித்து கொள்வாங்க, தீர்க்கதரிசிகள் வேஷத்தை தரித்து கொள்வாங்க, அப்போஸ்தலர்கள் வேஷத்தை தரித்து கொள்வாங்க. ஏன்னு கேட்டால் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் மூலமா பவுல் தெளிவாங்க விளக்குறாரு பாருங்க. ஏன்னு கேட்டால் பிசாசானவன் ஒளியின் தூதன் யாரு அப்படின்னா இந்த கேப்ரியல், இந்த மிகாயேல். அப்போ இந்த ஒளியின் தூதர்களாகிய இந்த கேப்ரியலுடைய வேஷத்தையும் இந்த மைக்கேலுடைய வேஷத்தையும் தரித்து கொண்டு, நான் தான் ஜிப்ராயில், நான் தான் வந்து கடவுள்கிட்ட இருந்து வரேன், இப்படி வந்து கடவுள் உங்கள்கிட்ட இதை சொன்னார், உன்னை வந்து இப்படி ஒரு காரியம் செய்கிறதுக்காக தெரிஞ்சிருக்காரு, நீ என்ன செய்யி, நான் சொல்கிறதெல்லாம் செய்யி, இதெல்லாம் வகி வரும், இப்படியெல்லாம் அது 6 வயசை கல்யாணம் பண்ணிக்க, இப்படியெல்லாம் யதார்த்தமான உண்மையான அந்த தேவதூதர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒளியின் தேவதூதர்கள் பரிசுத்தமானவர்கள். ஆனால் இந்த ஒளியின் தூதர்களுடைய, கேப்ரியல் தூதனுடைய அல்லது மிகாயேல் தேவதூதனுடைய வேஷத்தை யாரு? நம்முடைய சாத்தான், இந்த புண்ணியவான். இவர் என்ன செஞ்சுக்குவாப்லையா?
தரிச்சுக்கிட்டு தன்னுடைய இந்த உலகத்தில் குழப்பத்தை எப்படி உண்டு பண்ணலாம், எப்படி கேவலத்தை உண்டு பண்ணலாம், எப்படி அநியாயத்தை அக்கிரமங்களை உண்டு பண்ணலாம், யாரை தெரிஞ்செடுத்தா செய்வான் அப்படின்னு இந்த புண்ணியவான் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மனுஷர்கள் எல்லாம் தெரிஞ்செடுத்து அப்படி இந்த உலகத்தில் பெரிய பெரிய குழப்பங்களுக்கு உண்டு பண்ணுறது தான் இவனை குறித்து நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவான காரியம் நமக்கு அறிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள்ட்ட போய் சாத்தான் யார் அப்படின்னா சாத்தானுடைய பேர் என்னன்னு கேட்டால் லூசிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி நான் கூட ஒரு வீடியோ லூசிஃபரை குறித்து வீடியோ போட்டிருக்கேன். அப்போ அதையும் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்தீங்கன்னா இவனுடைய காரியங்கள் கொஞ்சம் முழுமையாக தெளிவாக விளங்கும். இப்போது இவனை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இவனை பற்றி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பேர். மார்னிங் ஸ்டார் அப்படின்னா லூசிஃபர் அப்படின்னு பட்ட பேர். அது யதார்த்தமான பேர் கிடையாது, அது உண்மையான பேர் கிடையாது. அது இந்த சாத்தானுக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட பட்ட பேர். அப்போ அவனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஹேலேல் ஹாலேல் அப்படின்னு. அது சரியான உச்சரிப்பு எனக்கு வரல, ஹீப்ரு உச்சரிப்பு. ஆனால் அந்த ஹேலேல் அப்படிங்கிறது தான் அவனுடைய உண்மையான பேர். ஏன்னு கேட்டால் தேவதூதர்கள், பிரதான தேவதூதர்கள் 3 பேர். அதில் கேப்ரியேல், மிகாயேல், அப்புறம் ஹேலேல் அப்படின்னு இந்த லூசிஃபருக்கு பேர். இந்த லூசிஃபர் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம், விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். இந்த மற்ற தேவதூதர்கள் கூட இந்த பட்டப்பெயர்கள் கிடையாது. ஆனால் இவனுக்கு இந்த ஹேலேல் அப்படிங்கிற இவனுக்கு இப்போ பிசாசா இருக்கிற, இப்போ சாத்தானா இருக்கிற அவனுக்கு என்ன பேர்னா ஹேலேல் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலே லூயா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாலே லூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் த லார்ட் அப்படின்னு பொதுப்படையான ஒரு அர்த்தம். அதுக்கு நிறைய கீப்புள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது நல்லது நடந்துச்சு அப்படின்னா டப்புன்னு நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா ஹாலே லூயா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் அதுக்கு அர்த்தம் பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடவுளே உமக்கு நன்றி. ஹாலே லூயா அப்படிங்கும்போது அதில் துதிக்கிற வார்த்தை, கடவுளை துதி செலுத்துகிற வார்த்தை, கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை சேர்ந்தது தான் அந்த ஹாலேல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹாலேல் அப்படிங்கிறது தான் இந்த சாத்தான் அப்படின்னு இப்போ சொல்லப்படுகிற பிசாசானவனுடைய யதார்த்தமான பேர். அதாவது ஹாலேல் அப்படின்னா துதிக்கிறவன், துதிக்க வைக்கிறவன், ஆராதிக்க வைக்கிறவன், ஆராதனை வீரன் அப்படின்னு அர்த்தம். இவன் அதே போலதான் இந்த பேருக்கு ஏற்றாற் போலவே அவன் பரலோகத்துல கடவுளை துதிக்கிற ஆராதனை வீரனா இவன் இருந்திருக்கிறான். எல்லா தூதர்களையும் துதிக்க வைக்கிறதுல தான் இவன் ஒரு வொர்ஷிப் லீடர்னு சொல்லுவாங்க. அதை இவனை எதுக்கு மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதாவது உதய சூரியன், அதிகாலையின் மகன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதாவது இவன் எந்த திசையில பரலோகத்துல உதயமாகி வாரானோ அந்த திசையில் இருக்கிற எல்லா தேவதூதர்களும் ஆண்டவரை ஆராதிக்க கிளம்பி வருவாங்களாம், தயாராகி வருவாங்களாம். எனவே எந்த திசையில் எழும்புறானோ, எந்த திசையில் உதயமாகி வாரானோ அப்போ எல்லா தேவதூதர்களும் புரிஞ்சு போகும் ஆராதிக்க கிளம்பிட்டோன்னு. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இவனுக்கு உரிய தாளந்து, அந்த கிஃப்ட்டு எது அப்படின்னா அதாவது நம்மளால் ஒன்று பாட முடியும், இல்லை அப்படின்னா மியூசிக் வாசிப்போம், அது இல்லை அப்படின்னா டான்ஸ் ஆடுவோம். அப்படித்தான் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும். ஒரு சிலர் தான் பாடவும் செய்வாங்க, மியூசிக்கும் வாசிப்பாங்க. ஆனால் இந்த சாத்தான் அப்படிங்கிற இப்போது இருக்கிற இந்த பிசாசானவன் ஹலேலா இருக்கும்போது, தேவதூதனாக இருக்கும்போது இவனுக்கு மட்டும்தான் பாடவும் இசையமைக்கவும் ஆடுறதும் ஒரே நேரத்தில் இவனால் முடிஞ்சதான். மற்ற எல்லாரும் பாடிக்கொண்டே இசையமைக்க முடியாது, இசையமைச்சுக்கொண்டே ஆட முடியாது இல்லையா? ஆனால் இவனுக்கு 3ஐயும் ஒரே நேரத்தில் செய்கிற அளவுக்கு உள்ள கிருபாவரம் இவனுக்கு உண்டாயிருந்தான். கடவுள் அப்படித்தான் இவனு படைச்சிருந்தான். அந்த இசைக்கு ஏற்ற போல நடனமும் இவன் அழகாக ஆடுவானான். அப்படித்தான் கடவுள் இந்த 3 விதமான கிருபாவரங்கள், 3 விதமான தாளந்துகளையும் இவனுக்கு நிறைச்சி இவனுக்கு கொடுத்திருந்தான். அதோட கூட வேதாகமத்தில் கூட இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இவன் தானியேலை பார்க்கிலும் ஞானவான் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானம் எல்லா விதத்துலேயும் சரி. இவனை மாதிரி பாடவும் முடியாதான், இவனை மாதிரி மியூசிக் வாசிக்கவும் முடியாதான், இவனை மாதிரி அவ்வளவு அழகாக ஆடவும் முடியாதான். அப்படி ஆடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆராதனை வீரனாக இருந்தவன் தான் இந்த ஹலேல் அப்படிங்கிறவன். இவனுக்கு மட்டும்தான் மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம்
கொடுக்கப்பட்டது. அதான் லூசிஃபர் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. இந்த ஹலேல் அப்படிங்கிறது தான் இவனுடைய ஒரிஜினல் பேர், ஹீப்ரூவில் ஒரிஜினல் பேர் ஹலேல். இதைத்தான் இந்த வார்த்தையை நீங்கள் இந்த புண்ணிய மதத்தில் பார்க்கலாம். அலால் அப்படின்னு அங்கீகரிக்கப்படுறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அந்த வார்த்தையை கொண்டு வந்திருப்பான். அப்போ பிசாசானவனுடைய ஒரிஜினல் பேர் எதுன்னா ஹலேல். ஹலே அப்படின்னா துதிக்கிறவன், ஆராதிக்க வைக்கிறவன், வொர்ஷிப் லீடர் அப்படின்னு அர்த்தம். அப்போ லூசிஃபர் அப்படிங்கிறது மார்னிங் ஸ்டார். ஆனால் இவன் எப்போ கீழே விழுந்து போனானோ, எப்போ கர்த்தர் நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செஞ்சு பாவம் செஞ்சு அங்கே யுத்தம் செஞ்சும் ஒன்றும் முடியாமல் அவன் எப்போ விழுந்து போனானோ வெட்டப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த பட்டம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அரைஞ்சி அவர் மரணத்தை ஜெயிச்ச அப்புறம் அவருக்கு இந்த மார்னிங் ஸ்டார், இந்த லூசிஃபர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போவும் நான் லூசிஃபர் தான், நான் மார்னிங் ஸ்டார் தான், நான் தான் உங்களுக்கெல்லாம் மனித ஜாதிகளுக்கும் தேவதூதர்களுக்கும் நான் தான் உதயசூரியன், நான் தான் மார்னிங் ஸ்டார், நான் தான் லூசிஃபர், அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த பட்டம், மார்னிங் ஸ்டாருங்கிற பட்டம் அவன்கிட்ட இருந்து பிடுங்கி எப்போ சிலுவைக்கு நம்முடைய ஆண்டவர் போனாரோ அப்போவே அந்த கிரீடம் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டப்பட்டது. இப்போவும் இந்த லூசிஃபருங்கிற பட்டத்தை வாங்கிறதுக்காக இவன் போராடிக்கிட்டு இருக்கான். இவனால் முடியாது. இனி நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது அவர் உதயமாகி வரும்பொழுது பரலோகத்தில் நம்மெல்லாம் அவரோட கூட சேர்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனை மகத்துவமாக ஆராதிப்போம். அதனால தான் இந்த பவுல் கூட சொல்கிறாரு, இந்த பிசாசானவன் இந்த கேப்ரியல் தேவதூதனுடைய காரியங்கள்லாம் அறிஞ்சவன், அவனுக்கு தெரியும். அவனோட கூட தான் இந்த கேப்ரியல் கூட வாழ்ந்தவன், பல கோடிக்கணக்கான யுகங்கள் அவன் வாழ்ந்தவன். அதனால கேப்ரியல் எப்படிப்பட்டவன், மிகாயல் எப்படிப்பட்டவன் அப்படின்லாம் இந்த புண்ணியவானுக்கு, இந்த சாத்தானுக்கு நல்லா தெரியும். இந்த லூசிஃபர் அப்படிங்கிற பட்டத்தையும் இழந்து போயிட்டான். இப்போது அந்த தூதர்களுடைய வேஷத்தை இவன் தரிச்சு கொண்டு என்ன செய்கிறான், மனிதர்களை ஏமாத்துறான் தேவதூதர்கள் போல. அதனால தான் 6ஆம் நூற்றாண்டுலேயும் இந்த முகமதுக்கிட்ட வந்து பாவம், அவருக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, வாழ்க்கையை விரக்தியில் வாழ்ந்து கொண்டு இருந்த மனுஷனை வந்து, நீ நபி, நான் சொல்கிறதெல்லாம் கேளு, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை வச்சே ஒரு மதத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் ரத்தம் குடிக்கவும், இந்த உலகத்தில் கொடூரங்களை அரங்கேற்றவும், இந்த உலகம் நாசமாக்குறதுக்கும் காரணமாக்கி ஒரு புதிய புண்ணிய மதத்தை உருவாக்குனவர் தான் இந்த ஹலேல் அப்படிங்கிற இந்த புண்ணியவான். இப்போ ஹலேல் அப்படிங்கிற அந்த புண்ணிய வார்த்தை இப்போ இவருக்கு இல்லை, இவருக்கு சாத்தான் அப்படின்னு தான் பேர். ஆனால் இவர் சாத்தான் அப்படிங்கிற பேரில் வெளிப்பட மாட்டார். இவர் ஜிப்ராயில், மிகாயில் அப்படின்னு விதவிதமான பேர்கள்லாம் அவர் அங்கங்கே ஜாதிகளுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, ஜனங்களுடைய புத்திகளுக்கு ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வஞ்சிச்சு ஏமாற்றி அப்படி இப்போ எல்லாத்தையும் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த வேலையில் இறங்கி இப்போது அந்த முகமதுவை வச்சு ஒரு புண்ணிய மதத்தை உருவாக்கி இன்றைக்கி இந்த மதம் உருவாகி ஜனங்கள் அழிவுக்கு, மனிதகுல அழிவுக்கு காரணமாகி இருக்குது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் காரணம் யாருன்னா இந்த புண்ணியவான் உருவாக்குனது தான். இந்த புண்ணியவான் இந்த மதத்தை உருவாக்கலை அப்படின்னா தீவிரவாதம் பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த உலகத்தில் இருக்காது. வேறு எங்கேயுமே மனுஷர்கள் கொடூரவான்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த தீவிரவாதம் பயங்கரவாதங்கிறது அதை விட பல மடங்கு கொடூரமானது. அதனால இந்த புண்ணிய மதத்தை உருவாக்குனது முகமது அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பாவம், அவர் ஒரு கருவி, அவர் வெறும் ஒரு உபகரணம், அவ்வளோதான். அவர் டூல்ஸு, அதை பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட இந்த புண்ணிய ஜிப்ராயில் அப்படிங்கிற பேரில் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்தில் இந்த புண்ணிய மதத்தை உருவாக்குனவர் இவர் தாங்க. இந்த புண்ணிய மதத்தை எப்படி உருவாக்குனா அப்படின்னு 2ஆம் பாகமாகிய அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.